இந்தியா முழுவதும் அதிகம் பயன்படுத்தப்படும் பணப்பரிவர்த்தனை தளமாக யுபிஐ திகழ்கிறது. இதில் கூகுள் பே, போன்பே, பேடிஎம் என எக்கச்சக்க செயலிகள் இருக்கின்றன. நாளொன்றுக்கு சராசரியாக 60 கோடி யுபிஐ பரிவர்த்தனைகள் இந்தியா முழுவதும் நடைபெறுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சமீப காலமாக யுபிஐயில் அடிக்கடி தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட ஆரம்பித்தன. இதனால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதையடுத்து என்பிசிஐ எனப்படும் இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் தொழில்நுட்ப கோளாறுகளை கட்டுக்குள் வைப்பதற்காக ஆகஸ்ட் 1 முதல் புதிய நடைமுறைகளை யுபிஐயில் அமல்படுத்துகிறது. அதன்படி இனி ஒவ்வொரு பண பரிமாற்றத்திற்கு பிறகும் அக்கவுண்டில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அக்கவுண்டில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை ஒரு நாளைக்கு 50 முறைக்கு மேல் பார்க்க முடியாது. அதைப்போல மொபைல் செயலில் இணைக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கை நாளொன்றிற்கு 25 முறைதான் பார்க்க முடியும். ஒரு பணப்பரிமாற்ற நிலையை ஒருவர் அதிகபட்சமாக 3 முறை மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். அதாவது 90 வினாடிகளுக்கு பிறகுதான் மற்றொரு முறை முயற்சி செய்ய முடியும். தற்போது யுபிஐ மற்றும் கடன் தவணை பிடித்தம் ஆகியவை ஒரு நாளில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நடைபெறுகிறது. அதாவது உங்கள் அக்கவுண்டில் இருந்து வங்கிகள் நினைத்த நேரத்திற்கு தவணை கட்டணத்தை எடுக்கின்றனர். ஆனால் ஆகஸ்ட் 1 முதல் இதற்கென குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கப்படும்.